ஏடிஎம்கே தாவேகா கூட்டணியை ஒரு காலத்தில் விரும்பியது பாஜகவோடு சேர்றதுக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு பாஜக விரும்பியது, இப்ப தாவேகா விரும்பியது. இதுதான் இப்ப நிலைமை. அதுபடி அவங்க சொன்னாங்கன்னா மாவட்ட செயலாளர்கிட்ட கருத்து கேட்கிறாரு திரு ஆனந்த் அவர்கள். அப்போ 132 மாவட்ட செயலாளர்கள்ல 120 மாவட்ட செயலாளர் கலந்துருக்காங்க. 120 மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட 95% மாவட்ட செயலாளர்கள் போயிடலாம், கூட்டணி வேணும் அப்படின்னு கூட்டணி. ஆமா, இதுதான் விருப்பம். இன்னைக்கு தாவேக்கால கிரவுண்ட் நிலவரம் தெரிஞ்சு ஒரு ரியாக்ஷன் வந்துருச்சு. இது என்னன்னா விஜய் சொல்லி மாவட்ட செயலாளர் கேட்டு இருந்தாங்க. இப்ப மாவட்ட செயலாளர் சொல்லிட்டாங்க, விஜய் கேட்க போறாரா இல்லையா? விஜய் தான் முடிவு எடுக்கணும். அப்ப கூட்டணி அமைஞ்சிருமா? அதிமுக பாஜக முன்னாடி விரும்பிச்சு, இப்ப இல்லைன்றீங்க. இப்ப அவங்களோட நான் கேட்டா வேற ரேட்டு, நீங்க கேட்டா வேற ரேட்டு. எவ்வளவு சாத்தியம்? என்டிஏ ஏற்கனவே நமக்கு தெரியும், அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, அன்புமணி இருக்காரு, ஜிகே வாசன் இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு கெப்பாசிட்டின்னு தெரியும். 21 தேர்தலில் கொடுத்தது, 24. இதை வச்சு நம்ம ஒரு மதிப்பிடுவோம் சார். இப்போ புதுசா தாவேக்கான்னா அவங்களுடைய பொசிஷன் என்ன? தாவேக்கா உள்ள வருதுன்னு சொன்னா அதர் தென் ஏடிஎம்கே யாருமே எதிர்ப்போ மாட்டுக்கிட்டோ சொல்ல மாட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன், 50 சீட் அவர் போட்டிட்டாரு அப்படின்னா 40 எம்எல்ஏ கிடைக்குவாரு. நானா உங்களுக்கு ஆசைக்கு ஒரு கணக்கு சொல்றேன். 234ல 134 ஏடிஎம்கே, 100 எல்லாரும் சேர்ந்து சக்சஸ் ரேட்டும் ஸ்ட்ரைக் ரேட்டும் 200% நிற்கும். தாவேக்கா ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போயிருச்சுன்னா அந்த கூட்டணி அதிரிபுதிரியான வெற்றி பெறும்னு சொல்ல வரல. திமுக அது சாதகமாக்காதா சார்? எதிர் விமர்சனங்களை கூர்மைப்படுத்திக்கிறது. டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு தான்றத நாள் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அப்படிலாம் பேசலீங்கன்னு தான் சொல்றாரு. ஆசைப்பட நேற்று வரைக்கும் தாவேக்கா பாஜக அதிமுக முதலில் விரும்பியது அதிமுக, பிறகு விரும்பியது பாஜக, தற்போது விரும்புவது தாவேகா. நான் தான் முதலே சொன்னேனே. இல்ல பேசலாம் இல்லையா சார்? மனசு யாரு மாத்திரா அப்படிங்கறதுல கணக்கு. பவன் கல்யாண் மாத்திட்டு இருக்கிறதெல்லாம் செய்திகள். அதாவதுங்க, விஜய் யாரோடலாம் பேசுவாரோ, விஜய் கூட யாரெல்லாம் எல்லோரும் பேசி கொண்டிருக்காங்க. அதிமுக கூடயும் பாஜக கூடயும் காங்கிரஸ் வரும்னு நினைச்சிருந்தோம், விசிக வரும்னு நினைச்சிருந்தோம், இன்னும் சில கட்சிகள் வரும்னு நினைச்சிருந்தோம். இவங்களாம் வரல. அதனால நம்ம இந்த கூட்டணிக்கு போயிருவோமோன்னு நகர்ந்துட்டாங்களோ அந்த டோனுக்கு. தொண்டர்கள் மத்தியில கூட்டணி இல்லாமல் சமாளிக்க முடியாதுன்னு தெரியும். நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன திரு விஜய் அவர்களுக்கும் தெரியும். களம் எப்படி சார் இருக்கும்? 26 களம். விஜய் போயிட்டாருன்னா வெற்றி உத்தரவாதம். தாவேக்கா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அனுமானிக்கலாம். பவன் கல்யாணம் மாறுறதா, விஜயகாந்த் மாறுறாங்கிறது அவர் கையில் இருக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ஈஸியா ஈஸியா வாங்கலாம் ஏசி. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தாவேக்கா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு செய்தி, மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனை நடத்தியிருக்காரு புசி ஆனந்த் அப்படின்னு பாருங்க. அதாவது ஏடிஎம்கே தாவேக்கா கூட்டணியை ஒரு காலத்தில் விரும்பியது பாஜகவோடு சேர்றதுக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு பாஜக விரும்பியது, இப்ப தாவேக்கா விரும்புது. இதுதான் இப்ப நிலைமை. தாவேக்கா விரும்புது. ஆமா, தாவேக்கான திரு விஜய் அவர்கள் மனநிலை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது யாருமே அண்ட முடியாத ஒரு கோட்டை. ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட கூட அவர் ஓகே பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிற கணக்கில் இருக்கிறாரே தவிர, எல்லார்ட்டையும் அப்படியே வெட்ட வெளிச்சமாக எல்லார்ட்டையும் பேசும்படியான தகவலாக நான் அறியலை. எனக்கு அங்கே எல்லா இடத்துலையும் சோர்ஸ் இருக்கிற மாதிரி செய்தியாளராக அவர் சோர்ஸ் இருக்கிற இடத்துல அப்படி தெரியுது. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ குறிப்பிட்டது போல் நான் எப்பயுமே எங்களுடைய செய்தியாளரை நம்புகிற ஒரு ஆள். எங்களுடைய ரிப்போர்ட்டர் என்ன சொல்கிறாரு நம்புவோம். எங்கள் ரிப்போர்ட்டர் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டாண்டர்டாக எப்பயுமே நான் தினமலர் காலத்தையும் தந்தி டிவி காலத்தையும் இப்போ என்ன சொல்லியிருக்கோன்னா, நீங்கள் முதல்ல செய்தி கொடுக்கணுங்கிற எனக்கு அவசியம் இல்லை, நீங்கள் சரியான செய்தி கொடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் தப்பாக சொல்லிவிட்டு ஒன்று வாபஸ் வாங்குற மாதிரி என்னை பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஸ்டாண்டர்டான செய்தி. அதுபடி அவங்க சொன்னாங்கன்னா மாவட்ட செயலாளர்கிட்ட கருத்து கேட்குறாரு திரு ஆனந்த் அவர்கள். அப்போ 132 மாவட்ட செயலாளர்களில் 120 மாவட்ட செயலாளர் கலந்துருக்கிறாங்க. 120 மாவட்ட செயலாளர்களில் கிட்டத்தட்ட 95% மாவட்ட செயலாளர்கள் இல்லை, நம்ம போயிடலாம், கூட்டணி வேணும் அப்படின்னு இருக்காங்க. கூட்டணி. ஆமாம், இதுதான் விருப்பம். அதை பார்த்துங்க. நம்ம உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் திரு ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வேணுமா இல்லையான்னு கேட்டார். அப்போ நம்ம விஜய் கூட போயிடலாம்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அவர் சங்கத்தையே கலைச்சு போட்டு நேராக டிஎம்கேல போய் சென்றார் பார்க்கணும். அப்போ தலைமை எடுக்கிற முடிவு தான். இப்போ ஒரு பேச்சுக்கு தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் நம்ம ஏடிஎம்கே கூட தான் போய் ஆகணும்னு சொல்கிறாரு. விஜய் மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் விஜயை பார்த்து நாங்கள் தனி கட்சி தூங்குவோம் அப்படின்னு புகழ் இந்த மாதிரி சண்டை போட மாட்டார். அது இயல்பானது. அவங்க பின்னாடியே போயிடுவாங்க, அவ்வளோதான் கணக்குங்க. அங்கே அவர் எடுக்கிறதா முடிவு. பட் விருப்பம் இதுவாக இருக்குது. ஏன் அப்படின்னா, களத்துக்கு வர 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 நிதர்சனம் அங்கே கீழே இருக்கிறவங்களுக்கு புரியும். ஒரு கடம்பூர் ராஜுவோ, ஒரு செல்லூர் ராஜுவோ, ஒரு ஓஎஸ் மணியனோ, ஒரு ராஜேந்திர பாலாஜியோ, ஒரு சிவி சண்முகமோ, ஒரு கேபி முனுசாமியோ, அவங்க ஃபீல்டு ஒர்க்கில் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இது நான் ஏடிஎம்கேல அப்படியே டிஎம்கேல நீங்கள் வச்சுங்க. டிஎம்கேல இன்னும் நீங்கள் கேட்க வேண்டாம், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க.
அந்த பணியெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து நெருங்குற சிரமமோ அப்படின்னு இருக்கு. அவங்க வந்து அந்தந்த தொகுதிக்கு அந்த ரீல்ஸில் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த பாலிடிக்ஸ் அது என்ன வாரியர் தான் சொல்லுவாங்களே ஏதோ விர்ச்சுவல் வாரி வெர்ச்சுவல் வாரியருங்கிறது வேற, ரியல் வாரியருங்கிறது வேற. அப்படின்னா விர்ச்சுவல் வாரியருங்கிறது ஏஐ மாதிரி நீங்கள் உண்மை போல தோற்றம் அளிக்கும், ஆனால் உண்மை இல்லை. அது வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் அவங்க விரும்புறாங்க. முன்னாடி வந்து திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக்குவோம், மக்கள் விரும்பும் முதல்வர் அப்படிதான் போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படிதான் இனிமே இருப்பாங்க, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதனால தான் இன்றைக்கி அவங்க பேசும்போது உங்களுக்கு காங்கிரஸ் வந்து கூட்டணி ரீகால் பண்ணால் சரியாக இருக்கும். காங்கிரஸ் வந்து கூட்டணி வேணுமா வேண்டாமான்னு இதே மாவட்ட தலைவர்கிட்ட கேட்டு, இதே டெல்லியில் கேட்டு எல்லாம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, திமுகவோட தொடரலாம்னு 70% பேர் சொன்னாங்க. அதில் ஒரு 80% பேர், அந்த 70-80% பேர் வந்து கூட பங்கு வாங்கிட்டு போகணும்னாங்க. டிஎம்கே கூட போகிறது தான் சேஃபு, டிவிகே கூட போகிறது சேஃப் இல்லை. டிவிகே கூட போனால் ஒரு 30% சொல்கிறாங்க. டிவிகே கூட போக வேண்டாம், ஆனால் நம்ம இங்கே வந்து அப்படியே ஒத்துக்கக்கூடாது அப்படின்னாங்க. அப்படி தான் அவங்களால கொஞ்சம் ரொம்ப பீராஞ்சி ஒரு 3 சீட்டு அசம்பிளியும் ஒரு ராஜ்யசபாவும் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தொண்டர்களுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய விருப்பங்கிறது எப்பயுமே அப்படி தான் இருக்குது. ஆனால் தலைமை எடுக்கிற 2024 எல்லா மாவட்ட செயலாளர்களும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களும் ஏடிஎம்கேல இருக்கிறவங்க பூரா பிஜேபி கூட்டணி விரும்பினாங்க. உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கு, நம்ம பல சொல்லியிருக்கேன். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் வேற விரும்பினார். ஸோ வந்து இப்போ பால் வந்து திரு விஜய் கையில். அண்ட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, விஜயை விட விஜய் கூட இருக்கிறவங்க, அதாவது விஜய்க்காக பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, அவர்கள் சரியான டிப்ளமசியை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு. அது வந்து கரெக்டான சேனலையோ, கரெக்டான ஆட்களையோ, கரெக்டான வார்த்தைகளையோ பயன்படுத்துறது எனக்கு தெரியல. அது அவங்களோட அறியாமை இருக்கலாம், அவருடைய பிம்பமாக இருக்கலாம், அவருடைய எண்ணமாக இருக்கலாம். இப்படி பேசினா தான் அப்படி ஒன்று நினச்சலாம். அது எனக்கு தெரியாது. என்ன நான் சரியாக செய்யலை, சரியாக நடக்கலை. அதாவது என்னென்னா கூட்டணி அதாவது நான் திரும்ப சொல்லணும், தனியாக பல முறை நான் சொன்னதாங்க. விஜய் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. அவர் பஸ்ஸுக்காக காத்திருந்தாரான்னு நான் கேட்குறேன். அவர் ட்ரெயினுக்காக காத்திருந்தாருன்னா நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ண, பஸ்ஸு போகும், ஃப்ளைட்டு போகும், ட்ரெயினில் அவர் எதுக்காக காத்திருந்தாருன்னு பஸ் ஸ்டாப்பில் இருந்தால் பஸ் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கல்ல. பஸ் ஸ்டாப்பில் இருந்து நான் வந்து ட்ரெயினுக்கு போகிறக்கா உட்காந்துருக்கலாம், பஸ் ஸ்டாப்பில் வந்து ஆட்டோக்கு போகலாம். நீங்கள் ரிட்டாரிக்க பண்ணால் நான் 2-3 பெட்டராக ட்ரை பண்ணேன். அது அவருடைய என்ன ஓட்டம் என்னன்னு தெரியாமல் நாம் அவர் தோத்துட்டாரு, அவர் ஏமாந்துட்டாரு, அவர் பின்தங்கிட்டாருன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் இங்கே இன்னைக்கு என்ன நிலவரம் கிடைக்குதுன்னா, பல முறை கிடைச்சது 2024 அதிமுக பாஜக கூட்டணி சேர வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்பினார்கள். இன்னைக்கு லேட்டாக வந்து சேர்ந்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம போயிடணும், இல்லாட்டி தாவேகா கூட போயிடணும், தனியாக இருந்து சமாளிக்க முடியாது அப்படின்னு திரு ஓபிஎஸ்க்கு சொன்னாங்க. அவர் மொத்தமாக கொண்டு போய் சேர்த்துட்டார். அதை மாதிரி கீழே கிரவுண்டு நிலவரம் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியும். இன்னைக்கு தாவேக்கால கிரவுண்டு நிலவரம் தெரிஞ்சு ஒரு ரியாக்ஷன் வந்துருச்சு. இது என்னன்னா, விஜய் சொல்லி மாவட்ட செயலாளர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மாவட்ட செயலாளர் சொல்லிட்டாங்க, விஜய் கேட்க போகிறாரா இல்லையான்னு பார்க்கணும். அப்போ என்ன கிரவுண்டு நிலவரம் என்ன தெரியுது, நம்ம வந்து எவ்வளோ செலவழித்தாலும் கொண்டு வரல ஒரு 60 நாள் இன்னும் பயங்கரமாக செலவழிக்க போகிறாங்க. ஆனால் அது வந்து முதலீடாக மாற போகிறதில்ல, செலவாக மட்டும்தான் மாறப்போகுது. இன்னமும் 3-4 தேர்தலுக்கு அவர்கள்ட்ட செலவழிக்கிற காசு தான் மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியும். அப்போ நீங்கள் பணக்காரங்களாக மட்டும்தான் போட முடியுமானா அது போட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். திரு விஜய் அவர்கள் அவருடைய கட்சியில் மாவட்ட செயலாளராக ஆட்டோ ஓட்டுநர், ரிக்ஷா ஓட்டுநர்லாம் நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு காலையில் ஒரு டெக்ஸ்டைல் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணு திடீர்னு ரிசைன் பண்ணிருச்சு. என்னென்னா, எங்களுக்கு நான் விஜய் கட்சியில் இருக்கேன், எனக்கு வந்து பதவி கொடுத்துருக்காங்க, நான் அங்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு போயிருச்சு. சரிங்களா? அப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னைக்கு போயிரு வேலை பார்க்கும் 2 மாதம் கடுமையாக 2 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புரியுங்களா? ஸோ 2 மாதம் இவர் உயிரை கொடுத்து எல்லா நாளும் செய்யணும். அதுதான் உங்களுக்கு 2 மாதத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளையால் சர்வே பண்ண முடியல. அடுத்த 5 வருஷம் தான் கழிச்சு தான் எலெக்ஷனுங்கனால அவங்க வந்து திரும்பி வேற எங்கேயா வேலை தேட வேண்டியிருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன். அப்போ வந்து இவரால் எவ்வளோ செலவழிக்க முடியுங்கலாம் பார்க்கணும். அதை உணர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான். ஓகே சார், இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. அப்போ கூட்டணி அமைஞ்சிருமா? விஜய் தான் முடிவு எடுக்கணும். ஆனால் இதுதான் ப்ரெஷர் இப்போ தான் பில்ட் ஆகுது. இது ஒரு உங்களுக்கு பல உதாரணங்களை சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி பிஜேபி விரும்புச்சு, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே விரும்புச்சு, இப்போ தாவேகா தொண்டர்கள் விரும்புகிறாங்க. இவ்வளோதான் பாயிண்ட். எது நடக்குங்கிறது தலைமை எடுக்கிறோம். அவங்க தலைமை வந்து ஒரு முடிவு மாத்தினா அங்கே யாரும் ரிபல் பண்ணி சண்டை போட்டு தனி கட்சி ஆரம்பிக்கிறோங்க. யாரும் நாங்கள் பூ தாவேகா அப்படின்னு யாரும் அங்கே ஆரம்பிக்க மாட்டாங்க. அது வந்து அதனால் வந்து அவங்க தலைவர் என்ன சொல்கிறாரு கேட்போம் தான் உட்காந்துருப்பாங்க. அவர் என்ன சொல்ல போகிறாரு எனக்கு தெரியல. இது வந்து டூ லேட்டானலாம் தெரியல. லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். டூ லேட்லாம் ஆயிரல. அரசியலில் நோ ரவுண்ட் இஸ் ஃபைனல் ரவுண்ட். நாமினேஷன் தாக்கல் பண்ண பிறகு கூட நீங்கள் சேரலாம். உங்களுக்கு நினைவில் இருக்கும் 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று முழுமையாக அமைஞ்சு தொகுதி பிரிப்பு வரைக்கும் பிரிஞ்ச பிறகு தான் திடீர்னு விஜயகாந்த் உள்ள என்ட்ரி ஆனார். தொகுதி பிரிப்பு வரைக்கும் முடிஞ்சிருச்சு. சடார்னு அவருக்கு 117 தொகுதின்னு சொல்லிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் இருக்க எல்லாருமே பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து அது எந்த நேரம் அப்புறம் தான் வாசன் வந்தார். அதான் சொல்லேன், எந்த நேரம்னாலும் எதுனாலும் நடக்கலாம். நம்ம வந்து அப்படி நடக்காது வைக்காதெல்லாம் சொல்ல முடியாது. அது என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்க்கணும். அதிமுக பாஜக முன்னாடி விரும்புச்சு, இப்போ இல்லைன்றீங்க. இப்போ அவங்களோட இப்போ நான் வந்து கேட்டால் வேற ரேட்டு, நீங்கள் கேட்டால் வேற ரேட். அது எப்பயுமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் வந்து தேவேந்திரன் தம்பி நீங்கள் என்கிட்ட வேலைக்கு வரீங்களான்னு கேட்டேன்னா அதுக்கு வேற ரேட்டு. நான் வந்து நீங்கள் வந்து என்ன வேலை கொடுக்குறீங்களான்னு கேட்டால் வேற ரேட். இது வந்து இயல்பாக மார்க்கெட்லேயே எப்பயுமே உள்ளது.
அப்ப அவங்க கேட்கும்போது முதலமைச்சர் பதவி கேட்டாங்க. நீங்க தனியாவே முதலமைச்சர் ஆயிக்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆக முடியாது தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன வருவாங்கன்னு பார்க்கணும். எவ்வளவு சாத்தியம் சார்? சாத்தியம்லாம் நான் 50 நான் அதாவதுங்க நான் உட்காந்து நீங்க வந்து ஏதோ கற்பனையில கேட்குறீங்க. நானும் உங்களுக்கு டைம் பாஸ்க்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து உட்காந்துட்டு அந்த டிவி டிபேட்ல எல்லாரும் பேசுற மாதிரி ஆயிடக்கூடாது. கடந்த காலங்கள்ல டிவி டிபேட்ல வந்து பத்திரிகையாளர், சமய செயற்பாடு, சமூக செயற்பாட்டாளர், பொருளாதார பொருளாதாரம் இப்படின்னு போட்டு வச்சுட்டு நரேந்திர மோடி இப்படி பண்ணுவாரு இப்படின்னு அது சொல்ல. அது மாதிரி நான் விஜய் எப்படி பண்ணு சொல்ல பைத்தியக்காரத்துல நான் சொல்ல தயாரா இல்லை. என்டிஏ ஏற்கனவே நமக்கு தெரியும். அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, அன்புமணி இருக்காரு, ஜி.கே. வாசன் இருக்கார். இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கெப்பாசிட்டின்னு தெரியும். 21 தேர்தலில் கொடுத்தது, 24. இதை வச்சு நம்ம ஒரு மதிப்பிடுவோம்ல சார். இப்போ புதுசாக தாவேக்கான்னா இப்போ அவங்களுடைய பொசிஷன் என்ன? அதாவது டிஎம்கே கூட்டணியில் 2019 அந்த கூட்டணி தொடர்ந்துகிட்டு இருக்கு எலெக்ஷனில். இப்போ வந்து மக்கள் நீதி மையம் உள்ள புதுசாக சேர்ந்துருக்கு, தேமுதிக உள்ள சேர்ந்துருக்கு. தேமுதிகவுக்கு கூடுதலான சீட்டு கொடுப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு வந்தோடனே ரிபல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவே ஒரு சிக்கலாக மாறிடுச்சு அந்த கூட்டணிக்கு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணலாம், விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா கொடுக்குறாங்க. அப்படின்னா 6 சட்டமன்ற உறுப்பினர் அர்த்தம். அது ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து நீங்கள் எதை கொடுக்க போறீங்க, அது எங்களோட கூட கொடுக்க போறீங்கன்னா அது ஒத்துக்க முடியாது. அவங்க சொன்னாங்க எங்களுக்கு எவ்வளோ சீட் நம்ம தேமுதிக எவ்வளோ சீட்னு சொல்லுங்கன்றாங்க. ஏன்னா தேமுதிகவுடைய பலம் தெரிஞ்சிருக்கு, வேற தாவேக்காவோட பலம் தெரியாது. அவங்களுக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய பிம்பம் என்னவா இருக்குன்னா ஒரு ஒர்ஸ்ட் கேஸ்லேயே 15% எடுத்துருவார் போல தெரியுது அப்படின்ட்டு. அப்போ தாவேக்கா உள்ள வருதுன்னு சொன்னால் அதர் தென் ஏடிஎம்கே யாருமே எதிர்ப்போ மாற்றுக்கிறதோ சொல்ல மாட்டாங்க. ஏடிஎம்கே மட்டும் எவ்வளோ சீட்டுங்களை ஒரு ஏடிஎம்கே விரும்புவாங்க. ஆனால் சீட் எவ்வளோன்னு பேசிக்கங்க சார் அப்படிம்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அது வந்து அதில் ஒன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ தமாகவோ பாமகவோ யாருமே வந்து அவரை பாஜகவோ அவரை சேர்க்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அவர் எதுக்குங்க இல்லை எங்களோட குறைய சீட்டு கொடுங்க அப்படின்னு பாமக வந்து எங்களுக்கு 17 கொடுக்க போறீங்க, அவருக்கு 16 கீழே தான் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கூட இருந்தாலும் அவங்க யாருமே இதில் ஆட்சேபனை பண்ணக்கூடிய வாய்ப்பு, அதாவது எவ்வளவுங்கிற நம்பர்ல ஆட்சேபனை கூட எவ்வளவுங்கிற நம்பர்ல கான்கிரீட்டா இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி வந்து ஏடிஎம்கே தான் இருக்கும். அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். ஏன்னா அந்த கட்சி தமிழ்நாட்டில் அமித்ஷா உட்பட அத்தனை சொன்னது போல தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைமை அதிமுக தான். நீங்கள் நயினார் நாகேந்திரன் போய் கேளுங்க எவ்வளோ சீட்னா நாங்கள் வந்து அதிமுக முடிவுன்னு சொல்லுவார். அந்த இடத்துல ரொம்ப கிளியராக இருக்காங்க. அப்போ வந்து அந்த சீட் ஷேரிங்கில் ஒரு மேஜர் சங்க் அவங்க கேட்கும்போது அது மட்டும் தான் பார்க்க வேண்டியிருக்கும். அதுவுமே எல்லாமே சாத்தியம் தான். நான் என்ன சொல்லுவேன், 50 சீட் அவர் போட்டிட்டாரு அப்படின்னா 40 எம்எல்ஏ கிடைக்க வாய்ப்பு உண்டு. நானா உங்களுக்கு ஆசைக்கு ஒரு கணக்கு சொல்லிடுறேன். 234ல் 134 ஏடிஎம்கே, 100 வந்து எல்லாரும் சேர்ந்து 50 அவருக்கு வச்சுக்கோங்க, 25 இவருக்கு வச்சுங்க, மிச்சத்தில் பிரிச்சுக்கங்க. ஏதோ ஒரு நம்பர் 50னா 48 வரலாம், 25னா 22 வரலாம், 27 வரலாம், ஏதோ ஒரு நம்பர். இந்த இடத்துல ரவுண்டா ஒரு போச்சு. இந்த மாதிரி ஒரு மைண்ட்ல ஒரு ஐடியா வச்சுட்டாங்க. சரி 150 134 150 கூட வச்சுங்க, ஒரு மாதிரி பிரிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அது சாத்தியப்படக்கூடிய விஷயம் தான். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். சக்சஸ் ரேட்டும் ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து 200% நிற்கும். அதனால வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு ஒருத்தர் டிஎம்கே காரர் போட்டார், பாஸ் அவங்க சேர்ந்துருவாங்களா பாஸ், போட்டா நாங்க கிளீன் போல்ட் அப்படின்னு போட்டிருந்தார். அப்போ நம்ம என்ன அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்குது. இல்லாட்டாலுமே இவங்க ஜெயிப்பாங்களா இல்லையாங்கன்னு தனி கணக்கு வச்சுக்கோ. ஸோ வந்து இவங்க வந்த நான் சொல்றது உறுதிப்படும்னு சொல்லிட்டே வரேன். நீங்கள் வெற்றி பெறுவாங்களா இல்லையா, ஒரு டஃப் ஃபைட் இருக்கா அப்படிங்கிற இடத்துல ஒரு கிரேவா ஓடிட்டு இருக்கிற விஷயத்தில் காங்கிரீட்டாக வந்து நிற்கும். தாவேக்கா ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த கூட்டணி அதிரி புதிரியான வெற்றி பெறும்னு சொல்ல வரல. திமுக அது சாதகமாக்காதா சார்? எதிர் விமர்சனங்களை கூர்மைப்படுத்திக்கிறதுக்கு டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு தான்றத நீங்க விமர்சனங்கள் நீங்க வச்சுக்கலாம், ஓட்டு இருக்குல்ல. நீங்க 5 ஆண்டு நல்லாட்சி புரிந்தவருக்கு தேமுதிக ஏன் தேவைப்படுது? மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தவருக்கு கமலாசன் ஏன் தேவைப்படுது? பொங்கலுக்கு 5000 3000 கொடுத்தவங்களுக்கு பிறகு சிறப்பு தொகை 5000 கொடுத்தவங்களுக்கு எதுக்கு வந்து ஓபிஎஸ் தேவைப்படுறாரு? வர்றவங்களை எல்லாம் அரவணைக்கிறேன் அவ்வளவுதான். அதனால வந்து இவங்க நீங்க என்ன சொன்னாலும் கொள்கை எதிரியும் கூட சேர்த்துக்கிறது. காங்கிரஸும் திமுகவுக்கும் காமனா ஒரு கொள்கையை சொல்லும், ஒரே ஒரு கொள்கை. பாஜக எதிர்ப்பு, அதே திமுக எதிர்ப்பா, அவ்வளவுதான். நீங்க என்னங்க நீங்க பாசிச பாஜகன்னு சொன்னாங்கன்னா பாசிச திமுக அவங்க சொல்ல மாட்டாங்களா? இது நமக்கு வந்து நீங்க கொள்கை கோட்பாடுலாம் வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன். திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கு என்ன உடன்பாடு, காங்கிரஸுக்கும் மார்க்சிஸ்ட் என்ன உடன்பாடு, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு என்ன உடன்பாடு? 50 வருஷத்துக்கு முன்னாடி எதிரியா இருந்தாங்க, நேர் எதிரில சண்டை போட்டு 2014 தனியா போட்டிட்டு இருக்காங்க. நீங்க சும்மா அந்த கதையெல்லாம் அப்ப தனியா போட்டிட்டாங்கன்னு யார் எடுத்தாங்க? 2016 சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தை யார் எடுத்து போட்டிட்டு சொல்லுங்க. 2014 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் யார் எடுத்து போட்டிட்டு சொல்லுங்க. என்ன காமெடி பண்றீங்க? அப்படின்னு அவங்க வந்து அமெரிக்கால இருக்க ஜோ பைடன் எடுத்து போராடுறாங்களா? 2014 காங்கிரஸ் தமிழ்நாட்டில் போட்டிட்டப்போ யாரை எடுத்தது? ஆனா 24க்கு வந்துட்டு அப்படி கிடையாது இல்ல சார். அதாவது நீங்க முதல்ல 50 வருஷம் சொன்னீங்க, இல்லன்னு சொல்லி காட்டினேன், 10 வருஷம் சொன்னேன். இப்ப நீங்க வந்து 20 வருஷம் உங்க ஆசைப்பட. நேத்து வரைக்கும் தாவேக்கா பாஜக அதிமுக நேத்து வரைக்கும் தேமுதிக என்ன சொல்லிச்சு சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க நான் உங்களுக்கு எடுத்து கடலூர்ல அன்னி பிரேமலதா பேட்டி கடை இப்ப யாத்திரை போனாங்க தெரியுமா? அப்ப கடலூர்ல குப்பையும் குளமா கிடக்கு. இந்த திமுக மாநகராட்சி கூட சரியா வச்சுக்கல. 1.5 மாசம் முன்னாடி என்ன செய்ய போறீங்க?
அண்ணன் கமலஹாசன் டிவி உடைச்சு எத்தனை யுகம் ஆயிருச்சு சொல்லுங்க? கலியுகம் தானா இல்லாட்டி திரேதா யுகமா துவாபர யுகமா? எப்ப டிவி உடைச்சார் சொல்லுங்க? போன தேர்தல்ல அதுக்கு 2021 4 வருஷம் முன்னாடி. பரவாயில்லையா? எப்ப கூட சேர்ந்துக்கிட்டீங்க? உங்களுக்கு தேவை நீங்க சேர்ந்துக்கிறீங்க, அவங்களுக்கு தேவை அவங்க சேர போறாங்க, சேர்ந்தாங்கன்னா. அதான் சார், எதிர் விமர்சனங்களை கூர்மைப்படுத்திக்கிறதுக்கு இந்த பக்கம் இந்தியா பிளாக் வர்சஸ் என்டிஏ விமர்சனங்கள் எல்லாம் யாரும் கவலைப்படுறதே இல்லைங்க. யார் விமர்சனங்களை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்களா? திமுக மீது விமர்சனம் இல்லையா? அதான் கூர்மைப்படுத்திக்க, நல்லா தீட்டிட்டு வச்சு என்ன செய்ய வியூகங்கள் சார். பாஜக எதிர்ப்புங்கிறதான 19, 21, 24க்கு திமுக பலமா இருந்துச்சு. அதே இப்ப போதுமானதாயிடுமே. 19, 21, 24ல பாஜக வளர்ந்துட்டே இருந்துச்சு. நீங்க ஏன் பார்க்கல? 21ல சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர் வந்துட்டாங்க. 24ல 18% தனியாவே ஓட்டு வாங்கி காட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு ஏடிஎம்கே கூட்டணிக்கே வந்துருச்சு. அப்ப கூர்மை வந்து அவங்களுக்கு கூர்மையாகி போயிருச்சு. உங்களுக்கு எங்க கூர்மையாச்சு? அது இன்னும் உங்களுக்கு சௌரியம் இல்ல. 2019ல திமுக பெற்ற மொத்த வாக்குகள், 21ல பெற்ற மொத்த வாக்குகள், 24ல பெற்ற மொத்த வாக்குகள் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா நீங்க பார்த்து சொல்லுங்க. சோ இப்போ வாய்ப்பை வந்து அதிமுக, பாஜக, தாவேகா கூட்டணி ஈஸியா அடிச்சிடும். தாவேகா கூட்டணி அதிமுக என்டிஏ கூட சேர்ந்தா அதிரி புதிரி வெற்றி அந்த அணிக்கு. ஒரு 2 நாள் முன்னாடி இல்லாட்டா தோல்விங்கிறது கிடையாது. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அவங்க இல்ல வந்தா அதிரி புதிரி வெற்றினா வெற்றியை உறுதிப்படுத்துவாங்க, வெற்றியை அதிகப்படுத்துவாங்க. இல்லைன்னா தோத்துவாங்க. நான் சொல்ல நீங்க உடம்பா புரிஞ்சுக்கணும். இப்போ 2 நாள் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அப்படிலாம் பேசலைங்கன்னு தான் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, சிடி நில்லுமர்குமார் சொன்னாரு, அண்ணாமலை சொன்னாரு, நயினார் நாகேந்திரன் சொன்னார். எல்லாருமே நான் எதுவும் அதான் சொன்னேன் உங்களுக்கு. முதலில் விரும்பியது அதிமுக, பிறகு விரும்பியது பாஜக, தற்போது விரும்புவது தாவேகா. நான் தான் முதல்லயே சொன்னேனே. இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆமாங்க தானே நானும் சொல்றேன். ஒண்ணு தெரிஞ்சுங்க, பேச்சுவார்த்தை இல்ல பேசலாம் இல்லையா சார்? விருப்பம் மட்டும் தான். பேச்சுவார்த்தை டெய்லி நடக்குது. இன்னைக்கு காலைல நடந்திருக்கு, இன்னைக்கு மதியம் நடந்திருக்கு, இன்னைக்கு நைட் நடக்கும், நாளை காலை நடக்கும், டெய்லி நடந்துகிட்டே இருக்கு. மனசு யாரு மாத்திரா அப்படிங்கிறதுல கணக்கு இருக்கு. பவன் கல்யாண் மாத்திட்டு இருக்கிறதெல்லாம் செய்திகள். அதாவதுங்க, விஜய் யாரோட எல்லாம் பேசுவாரோ, விஜய் கூட யாரெல்லாம் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்காங்க. அதிமுக கூடயும் பாஜக கூடயும் 2024ல தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகும் கூட அதிமுக கதவு தட்டப்பட்டுட்டே இருந்துச்சு. நான் சொன்ன நீங்க அப்படி இருக்கா இல்லையான்னு பாத்துங்க. நீங்க சொன்ன வார்த்தை இருக்கா இல்லையா? அதிமுக கதவு தட்டப்பட்டு கொண்டே இருந்தது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு கூட அவர் முடிவு மாத்தல. அவர் தனியா போனாரு. அவர் அதான் சொல்ல, தலைவர் எடுக்கிற முடிவு தான் நான் சொல்ல வரேன். திரு விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரு, இவங்க என்ன சமைக்கிறாங்க. நாளைக்கு விஜய் சரின்னு வந்துடுறாரு, நம்ம என்டிஏல சேர்ந்து எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுங்க, ஆளுக்கு பாதி சீட்னா கிடையாது. ஓகே, துணை முதலமைச்சர் கொடுங்க, ஆளுக்கு பாதி சீட்னா கிடையாது. துணை முதலமைச்சர் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு பேச வேண்டியதுங்க. அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு பேச வேண்டியது. எனக்கு 100 சீட் கொடுங்கனாலும் கிடையாது. துணை முதலமைச்சர் வேண்டாம், முதலமைச்சர் வேண்டாம், 100 சீட் கொடுங்கனாலும் கிடையாது. 90, 70, 60 அப்படியே குறைச்சு வந்துருங்க. நான் சொன்னா 50க்கு வந்துரும். அங்கதான் இருக்கோம். அப்ப 50க்கு கீழே தான். அது நான் கூட்டி நடத்துறேன். நான் வந்து 230 நாள் கொடுத்துட்டு போறேன். அவருக்கு சந்தோஷமா இருக்கட்டும் சார். நான் கொடுத்து போறேன். எனக்கு 230 நாள் நான் கொடுத்து விட்டேன். என்னுடைய கூட்டணியில் தாவேகாவுடைய தலைமையை ஏற்று கொடுத்துட்டேன். சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம உட்காந்து காமெடி பண்ற அர்த்தம் இல்லைங்க. ஒருவேளை சார் காங்கிரஸ் வரும்னு நினைச்சிருந்தோம், விசிக வரும்னு நினைச்சிருந்தோம், இன்னும் சில கட்சிகள் வரும்னு நினைச்சிருந்தோம், இவங்க எல்லாம் வரல, அதனால நம்ம இந்த கூட்டணிக்கு போயிருவோமோன்னு அந்த டோனை நகர்ந்துட்டாங்களோ? அந்த டோனுக்கு தொண்டர்கள் மத்தியில கூட்டணி இல்லாமல் சமாளிக்க முடியாதுன்னு தெரியும். நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன திரு விஜய் அவர்களுக்கும் தெரியும். விஜய் அவர்கள் நம்ம பலத்தை என்னன்னு பார்க்கலாம், நம்ம முதல்ல கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுப்போம்னு நினைக்கிறார். திரு ஜான் ஆரோக்கியசாமி அப்படிதான் சஜஸ்ட் பண்ணுவார் போல தெரியுது. ஆனால் அது வந்து 2026க்கு பிறகு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். 26ல நீங்க என்ன பண்றீங்கிற மேட்டர்ல 26க்கு பிறகு நீங்க என்ன ஆவீங்கிற கணக்கு இருக்கு. அதுல ஒரு தெளிவான பார்வை வந்துச்சுன்னா அவங்க முடிவு சரியா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கூட்டணியில இன்னும் சில கட்சிகளுக்கு முடிவாகல, தொகுதிகள் உடன்பாடு எட்டப்படல. திமுக கூட்டணியில விசிகாவுக்கோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ, அதுல ஏதாவது இது மாற்றத்தை ஏற்படுத்துமா? அவங்க ரொம்ப இறங்கி அடிச்சாங்கன்னா இவங்க எப்படி பார்க்கறான்னு பார்க்கணும். நம்ம வந்து திமுகவுடைய தலைமையுடைய ஆளுமை திறனை நான் பலமுறை வியந்து சொல்லியிருக்கிறேன். கலைஞரை விட சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. கலைஞர் வந்து இறங்கி போயிடுவார். நம்ம வந்து 2006ல எனக்கு நினைவு இருக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி வந்து நான் கொடுத்து அவர்கள் எடுத்துக்கொள்வதல்ல, இருக்கிறதை பங்கிட்டுக் கொள்வது அப்படின்னார். ஸோ நாங்கள் எவ்வளோ அலோகேட் பண்ணுறோங்கிற பேச்சே இல்லைனார். ஆனால் இவர் வந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கூட போன முறை 3, இந்த முறை 2, முந்தானத்து பார்த்தோம். போன முறை 6, இந்த முறை 4, அதில் 3 வந்து உதயசூரியன், 1 சொந்த சின்னம் சொல்லிட்டு மதிமுகவுக்கு. ஸோ இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு குறைப்பு, எல்லா கட்சியும் குறைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அதே காங்கிரஸுக்கு 3 தான் கூட கொடுத்துருக்காங்க. அப்போ இது உங்களுக்கு ஒரு சிரமம் வரும். இவர்கள் வந்து ரைட்டுங்க, எல்லாரும் ஏற்றுக்கிட்டா, நம்மளும் ஏற்றுக்கணும் சொல்லி ஏற்றுக்கிட்டது, அதை தான் தலைமை எடுக்கிற முடிவு. அவர்கள் ரோசப்படுவார்கள், நீங்க எதிர்பார்க்குறீங்க. கொடுக்குற வாங்கிட்டு போனா நீங்க வருத்தப்படுறீங்க. அது அவங்களுக்கு முடிவு ஆகும்னு கேக்குறேன். இப்போ இந்த பக்கம் எனக்கு தெரியாதுல்ல. அண்ணன் திருமாவளவன் என்ன செய்வாருன்னு தெரியாது. அவர் சொல்லியிருக்காரு இரட்டை இலக்கம் கேட்போம்னு, கூட கேட்போம். இதெல்லாம் அவங்க ஸ்டேட்மெண்ட். அவங்க அதில் ஸ்டிக் ஆண்டு நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வைகோட தான் சொன்னாரு, நாங்கள் கூடுதலான தொழிலை கேட்போம்னு.
கூடுதலான 6ஓட 4 கூடன்னு எனக்கு தெரியாது. வாங்கிட்டு போயிட்டாரு அடுத்த வேலையை பார்க்க. மகிழ்ச்சியாக செல்கிறோம்ட்டாரு. அவர் மகிழ்ச்சி அடையக்கூடாது நான் எப்படி சொல்வேன்? 6ஓட 4 தான் பெருசுன்னு அவர் நம்பினாரு, நான் சரின்னு தானே சொல்வேன். நான் ஏன் தப்பு சொல்லணும்? சார் தேமுதிகல இருந்து ஓபிஎஸ் வந்துட்டாரு கட்சிக்குள்ளேயே. ஓபிஎஸ் அணியில இருந்தவங்களும் எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய திமுக தலைவர் அவருடைய அந்த செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? நான் பலமுறை சொல்லியிருக்கேனே, அவர் ஒரு பெரிய காந்த சக்தி போல இருக்கிறார். அது எல்லாரையும் அரவணைக்கிறார். என்னது கொடுக்குறாருன்னே தெரியல. அது எல்லாருமே சரின்னு கேட்குறாங்க. அவர் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போகிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் தான், நோ டவுட். அதில் நான் அவருடைய பிறந்தநாள் விழாலே சொல்லியிருக்கேன். எப்படி இதை சாத்தியப்படுத்துறாருன்னு தெரியல. அவருடைய தளபதிகளுடைய திறமைன்னு நினைக்கிறேன், அல்லது அவருடைய ஆகர்ஷம் நினைக்கிறேன். அவர் விடுங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சரின்னு கேட்டுறாங்க. அது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அவங்க தளபதிகள் நான் உங்களுக்கு ஏற்கனவே வேற ஒரு பேட்டில் சொன்னேன். அவங்க தளபதிகள் டயர்ட் ஆகிட்டாங்க. 3 முறை பேசுவோம், 4 முறை பேசுவோம், 5 முறை. ஏன்னா நீங்கள் ஏதாவது சீட்டு கொடுங்கண்ணே, நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி டயர்ட் ஆகிற வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க போல. இன்னொரு பிஸ்கட் சொல்லியிருக்கேன், இது சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க போல. பேச்சுவார்த்தை குழுவா பேச்சுவார்த்தை மாற்றி பேச வச்சு டயர்டாக்கி ஏதாவது சீட்டை கொடுங்க சார், போதும் எவ்வளோ நேரம் ஸ்வீட்டையே கொடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க போல. ரொம்ப கெட்டிக்காரத்தனம் தான், அதில் நோ டவுட். ஓபிஎஸ் மாதிரியான ஒரு முன்னாள் முதலமைச்சரையே ஒரு இன்னொரு கட்சி தன்னுடைய நேர் எதிர்கட்சி தலைவராக அந்த பொசிஷன்ல இருந்தவரையே அரவணைக்கிறது அல்லது உள்வாங்கிறது நீங்க அவருக்கு லாபம் தானே, டிஎம்கேக்கு லாபம் தானே. இந்த பெர்செப்ஷனல் பில்டிங்ல நல்லா வர்றாங்களா? திரு ஓபிஎஸ் தான் அதை லாபமா நட்டமா கெரியர்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். திரு ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் யார் வந்தாலும் லாபம் தான். அது திரு ஓபிஎஸ் வரணுங்கிற விஷயம் இல்லை. அதே தொகுதியில் தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்தார், அதே மாவட்டத்தில் லாபம் தானே. சேகர்பாபு வந்தார், லாபம் தானே. ஏவாவல் வந்தார், லாபம் தானே. யார் வந்தாலும் ரகுபதி வந்தால் லாபம் தான், முத்சா வந்தாலும் யார் வந்தாலும் லாபம் தானே. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அது இவர்களுக்கு என்னங்கிற பார்க்கணும். நீங்கள் 3 முறை முதலமைச்சர் 3 முறை அதிமுகவை ஒருங்கிணைப்போம் சொல்லிட்டு நீங்கள் எங்கே போயிருக்கீங்க? திமுக ஒருங்கிணைக்கிறது அவங்களுடைய நோக்கமான்னு கேள்வி. தாய் கழகம்ட்டார்ல. சரிதான். அது தாய் கழகத்துலேருந்து எம்ஜிஆர் எதுக்கு வெளியே வந்தார்? தாய் கழகத்துலேருந்து ஜெயலலிதா எதுக்கு கோச்சிக்கிட்டாங்க? ஜெயலலிதா எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க? உங்களுடைய தலைவர்கள் யார்? அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க? அதான கணக்கு. இப்போ சேகர்பாபு போய் சேர்ந்தார், முத்துசாமி போய் சேர்ந்தார், ராஜகண்ணப்பன் இருக்கிறாரு, அனிதா, அது வேற, நீங்கள் வேற இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் ஒன்றா? நீங்கள் முடியும் உங்களுக்கு லாபமான நட்டமா? உங்களுக்கு இன்னைக்கு திரு ரவீந்திரநாத் சொல்றாரு, நாங்கள் தேனி மாவட்டம் நாங்கள் இருந்தால் தாங்க ஏடிஎம்கே கோட்டை, நாங்கள் இப்போ டிஎம்கே போட்டோம், அது டிஎம்கே கோட்டைன்றார். அப்படி ஒரு முதலமைச்சராக மாநிலம் முழுக்க நாங்கள் எடுத்த தந்திட்டு எடுத்த சர்வேல 46% பீப்புளுடைய அக்செப்டிங் ரேட் வச்சிருந்த திரு ஓபிஎஸ் தேனி மாவட்டத்தை சுருங்கிட்டாருன்னா அது அவருக்கு லாபமான நட்டமான்னு அவர் தான் பார்க்கணும். ஸோ அப்போ எல்லாரையும் உள்வாங்குறாரு சார். புதுசாக தேமுதிக வந்திருக்கு, மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, இப்படி வலுவான ஒரு அணி அமைச்சிருக்கிறாரு. அதிமுகவில் இருந்தவர்கள் எல்லாம் கூட திமுகவுக்குள்ளே இப்போ உள்வாங்கிட்டாங்க போது களத்தில் அது அவர் எளிதாக்கிக்கலையா? ஏன் தேவைப்படுதுன்னு நான் மாற்றி கேட்குறேன். நான் கேட்குறது ஏற்கனவே நான் பலமாக இருக்கேன், நான் தான் நம்புகிறோம், நான் எல்லாத்தையும் அடிச்சு தூள் படுத்தி நான் ஜெயிச்சிருவேன். அப்போ எனக்கு எதுக்கு இன்னும் 50 பேர் நான் கேட்குறேன்? காந்தம் இயல்பாக இருக்குது, எனக்கு தேவையில்லை, ஆனாலும் வராங்க, சரி வந்துட்டு போட்டுன்னு வர்றது பூரா இரும்புன்னு நினச்சா சந்தோஷம் தான். எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒருவேளை சார் இதனால தான் மிக வலிமையாக தன்னுடைய கூட்டணி அமைச்சுக்கிறாரு. கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் குழப்பம் வருமோன்னு நினச்சா அதையும் முடிச்சிடுறாரு, ஈஸியாக்கிடுறாரு, எல்லாத்தையும் சமாதானப்படுத்திடுறாரு. சரி, குழப்பம் வராதுன்னு நீங்கள் ஏன் உட்காந்துருக்கீங்க? நீங்கள் ஆசைப்பட்டாலும் நடக்கும் தான் சொல்லியிருக்கேன்ல பலமுறை. இன்னும் முடியல, அது முடிஞ்ச பிறகு வரணுமா? எனக்கு தெரியாதுங்க. அதான் சார், எல்லாத்தையும் சரி செஞ்சு முடியல இல்லைங்க, முடியல. நாளைக்கு தான் மார்க்சிஸ்ட் முடிச்சு 4வது முறையாக பேச போகுது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 முறை பேசிட்டு போயிடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் அதிகார பகிர்வுன்னா என்னன்னு நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன்னு சொல்லிட்டார். வெளியில் போயிட்டு அதிகார பகிர்வு என்றால் என்ன, ஆட்சியில் பங்களிப்பு என்றால் என்னன்னு அவர் விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். என்ன வருதுன்னு பார்க்கணும். எஸ், எல்லாமே சரி. காங்கிரஸ் இன்னும் பிச்சுக்கிட்டு போயிருமோன்னு கடைசி நொடி என்ன ஆகுமோன்ற நேரமெல்லாம் அதெல்லாம் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக தான் பிச்சுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லைல்ல. நேற்று வரைக்கும் உங்களை தோற்கடிக்காம விட மாட்டேன், எங்களுக்கு தான் அந்த தொகுதி, நீங்கள் எப்படி ஜெயிச்சிருக்கீங்கன்னு பார்த்தோம். மொத்தம் 2 பேர் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கும் கிடையாது, 67க்கு அப்புறம் நீங்கள் இப்படிலாம் சொன்னவங்க நாளைக்கு அவங்களுக்கு வேலை பார்ப்பாங்க, நீங்கள் நம்புங்க. அவங்களுக்கா இவங்களுக்கா அவங்களை வேலை பார்ப்பாங்க, நீங்க நம்புங்க. அப்ப ஜெயக்குமாருக்காக பாஜக வேலை செய்யாதா சார்? இருக்கலாம், அந்த பாகுபாடு இருக்கலாம், மறுக்கவே இல்லையே. அதனாலதான் 2025 ஏப்ரல்ல செட்டில் பண்ணிட்டாங்க அவங்க. ஏன் நடந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வருங்கிறது தெரிஞ்சுதான் முன்னாடி செட்டில் பண்ணிட்டாங்க. அது நடக்கலாம், அது நடக்கவே நடக்காதெல்லாம் சொல்ல. எல்லாருமே ஒண்ணு பண்ண இது நடந்துடக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது, நாளைக்கு யாரும் கடைசியில் பண்ணக்கூடாது, முதல்ல செட்டில் பண்ணாங்க. கடைசி நேரம் வரைக்கும் இழுத்துட்டு போனா அது ஒற்றுமை இல்லாம போயிடலாங்கிறது முதல்ல செட்டில் பண்ணாங்க. இது லேட்டஸ்ட் சண்டை, அது பழைய சண்டை. நீங்க சொன்னீங்கல்ல, லேட்டஸ்ட் சண்டை தான். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் தலையிட்ட உடனே அதெல்லாம் சரியாகுது. அப்போ இங்க வலிமையா இருக்காங்கன்றதுக்காக ஒருவேளை தாவேக்காவை வேணும்ன்ற தேவை குடும்பத் தலைவர் உள்ள வந்த பிறகு 2 பேர் விலகி போவாங்க. விலகி போயிட்டாங்கனாலே சமாதானம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, விலகி போறது அப்புறம் திரும்பி என்ன பண்ணுவாங்க, என்ன உள்ளடி வளருன்னு தெரியாது. நான் நடக்கும்லாம் சொல்ல தெரியாது.
ஸோ அதான் சார், இப்போ இந்த நெருக்கடியாலேயே ஒருவேளை தாவேக்கா வந்து ஓகே நான் உங்களுக்கு எப்படியாவது வந்து ஏடிஎம்கே தோத்துரும் டிஎம்கே ஜெயிச்சும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது நீங்க சொல்லிட்டே போங்கட்டேன். நான் சொல்றது தாவேக்கா விரும்புது அதிமுக பாஜக அல்லன்னு சொன்னேன். அதனால தான் தாவேக்கா தேவைப்படுதுன்னு கேட்குறீங்க. உங்க கேள்வியில் என்ன சரி இருக்குன்னு நீங்க பாருங்க. அதிமுக அந்த பக்கம் போல, பாஜக அந்த பக்கம் போல, அது பழைய கதை. இப்ப தாவேக்கா தான் என்ன செய்யலாம்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு செய்தி தான் தாவேக்கா தன்னுடைய மாவட்ட செயலாளர்களோட கூட்டம் போட்டு பேசியிருக்காங்கன்ற செய்தி. ஆனா ஒரு வாரமாவே இந்த பேச்சு அடிபடுது. எடப்பாடி பழனிசாமி சொன்னார் வரலன்னு, திரு சிடி நிர்மல்குமார் சொல்றாரு எங்க இந்த பேச்சு கிளம்புனே தெரியலங்க, ஒண்ணுமே நடக்கலன்னு. நான் அண்ணாமலை சொல்றாரு காப்பியும் டிவி எப்படிங்க ஒண்ணு சேரும் அப்படின்னு. நான் சொல்ற கொள்கை எதிரிங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நலம் விரும்பிகள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன நடக்கும்னு தெரியாது. தலைமையில் ஒரு மாற்றம் வந்தால் தான் மற்ற எல்லாமே வரும். தலைமை என்ன யோசிக்கிற பொறுத்து தான் மற்ற எல்லாம் வரும். எத்தனை தடவை ஒரே பதில் சொல்றது உங்களுக்கு? ஒருவேளை சார், நம்ம சில செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க. நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும், லைம் லைட்ல நம்ம இருக்கணும், வெறும் திமுக கூட்டணி பத்தின பேச்சுகள் அது மட்டுமே இருக்கு. ஸோ தேர்தல் களத்தில் நம்மளும் இருக்கிறத உறுதி செய்யணும் அல்லது அதை காட்டணுங்கிறதுக்காக இப்படியான விஷயங்களை கிளப்புறாங்களோ, இப்படியான விஷயங்களை வந்து பெரிதாக்குறாங்களோ? யாரு? தாவேக்கா அல்லது பாஜக அதிமுக கூட்டணி? பாஜக அதிமுக களத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க வந்து இதை மாதிரி ஏதோ பண்ண வேண்டியதில்லை. ஊடகங்கள் பூரா யார் பக்கம் இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதிமுக பாஜகவுக்கும் தெரியும். ஊடகங்கள்லாம் யார் பக்கம் இருக்கீங்கன்னு தெரியும். அதனால நீங்க உங்க வேலையை தான் பார்ப்பீங்கன்னு தெரியும். நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ பார்லிமெண்ட் பத்தி பேச மாட்டீங்க. இல்லாத அமேசான்ல எலக்ட்ரிக் அடுப்பு வித்துருச்சுன்னு தலைப்பு செய்தி போடுவீங்க. போடுங்க. நீங்க வேற ஏதோ காட்ட விரும்புறீங்க, காட்டுங்க. மக்களுக்கு நிதர்சனம் தெரியும்ல. ஸோ இப்போ தாவேக்கா அப்படியான தேவையெல்லாம் இல்லை, இந்த மாதிரியான செய்திகளை தான் உருவாக்கணும் அல்லது பாஜகவோட பேசிட்டு. தாவேக்காவுக்கு மீடியாட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்குங்க. தாவேக்கா பக்கம் மீடியா, அதனால அவங்க செய்தி போட்டுட்டு இருக்காங்க. தாவேக்காவுக்கு சாதகமாவோ பாதகமாவோ அது வந்து சென்டர் ஆஃப் நியூஸ்ல இருக்கிறாங்க. ஏடிஎம்கே பிஜேபிக்கு இப்படி ஆதரவான செய்தி வராதுன்னு ஏடிஎம்கே பிஜேபிக்கு தெரியும். நீங்க டிஎம்கே காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு அவங்க எல்லாருக்கும். அதனால அவங்க வந்து அங்கே எதிர்பார்ப்பையில் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ களம் எப்படி சார் இருக்கும்? ஒரு 26 களம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப கடுமையாக இருக்கும். யாருக்குமே சுலபம் இல்லை. ஒரு கணிக்க முடியாதுங்கிறது தான் நியாயமான பதிலாக இருக்கும். ஆனால் இந்த கூட்டணி உடையாம இங்கே இன்னொரு பக்கம் வெற்றி கிடையாதுன்னு நம்ம ஏற்கனவே. அடுத்த வழி சொல்லுங்க. அதிமுக இல்லாம ஒரு வெற்றி கிடையாது, திமுக கூட்டணி உடையாமலும் வெற்றி கிடையாது. அதாவது ரெண்டாவது வரி சொல்லுங்க. திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை சொல்லியிருக்கேன். அதிமுக இல்லாத ஒரு அணிக்கு வெற்றி இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? அதிமுக இருந்தா வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். உடையிலேயே திமுக கூட்டணி அது இல்லைங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ஏடிஎம்கே யாருடைய அலைன்ஸ்ல சேரல, இவங்க வந்து உடையல, ஆட்டோமேட்டிக்கான வெற்றி. இது ஒரு வாய்ப்பு, இது ஒரு வாய்ப்பு. திமுக கூடையில், அதனால தான் டஃப் ஃபைட் சொன்னேன். இது ஒரு வாய்ப்பு. என்ன? திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கு வெட்டல, அப்போ டஃப் ஃபைட். ஏடிஎம்கே எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, டஃப் ஃபைட். அதனால தான் ரெண்டு பேருக்குமான ரெண்டு தனி ஸ்டேட்மெண்ட். ஏடிஎம்கே பிஜேபி இன்னைக்கு சேரல, ஏடிஎம்கே அம்மா மக்கள் முன்னேற்றம் இன்னும் சேரலன்னா கிளீன் ஒன்று சொல்ல வேண்டியதே இல்லை. அது ஏற்கனவே சொல்ல ஸ்டேட்மெண்ட் தான். இவர்கள் ஒன்று சேர்ந்துருங்க. அதிமுக இல்லாத ஒரு அணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். அதிமுக சேர்ந்து எதிர்கட்சியில் பூரா ஒன்றா உட்காந்துருக்கு. அப்போ அந்த வாய்ப்பு இருக்குதான மறுக்க முடியாதுன்னு சொல்ல. கூட விஜயும் போயிட்டு அது டஃப் கிடையாது. விஜய், நான் 8வது முறையாக திரும்ப சொல்கிறேன் இந்த பேரில், விஜய் போயிட்டாருன்னா வெற்றி உத்தரவாதம். நான் வந்து ஜெயிப்பாங்களா இல்லைன்னா டஃப்பாக இருக்குன்னு சொன்னேன்ல. டிஎம்கே ஜெயிக்கணும்னு சொல்ல, ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு சொல்ல, டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். விஜய் இங்கே வந்துட்டாருன்னா உத்தரவாதமாக ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னேன், அதிரி புதிரியாக ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். கள சூழல் கருதி சார், கள சூழல் இருக்கிற நிலைமை, இந்த விஷயங்கள் நீங்கள் 2 வருஷமா தாவேக்காவை பார்க்குற, 2-3 வருஷமா பார்க்குறதுல தாவேக்கா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அனுமானிக்கலாமா சார்? வந்தா அவர்களுக்கு நல்லது. நான் ஒரே ஸ்டேட்மெண்ட், அவங்க வர வாய்ப்பு இருக்கு. நான் இப்படி தான் சொல்ல முடியும். நான் விஜய் என்கிட்ட பேசல சார். சூழல் கருதி விஜய் என்கிட்ட பேசினாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட பேசல சார். நான் எப்படி சார் சொல்ல முடியும்? நான் சொல்றது வந்தா அவர்களுக்கு நல்லது. அவர்கள் வந்து இதுவரைக்கும் வரலாறு காணாத வெற்றியை பெறுவார்கள். பல முறை சொன்ன மாதிரி பவன் கல்யாணம் மாறுறதா, விஜயகாந்தா மாறுறதாங்கிறது அவர் கையில் இருக்கு. அவர் ரெண்டுக்குமான வாய்ப்பு அவருக்கு. அவர் வந்து நல்ல 40 சீட் ஜெயிச்சுட்டு எதிர்கட்சி தலைவராக உட்காரலாம், 40 சீட் அடிச்சு துணை முதலமைச்சராக உட்காரலாம். இட்ஸ் ஆல் அப் டு ஹிஸ் ஹேண்ட். அவர் கையில் இருக்கு. அவர் என்ன முடிவுனா பார்க்கணும். நன்றி சார், உங்களுடைய நன்றி. தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ஈஸியா வாங்கலாம். ஏசி